இஸ்லாமியர்களின் புனித மாதமான ரமலான் வந்து இன்னையிலேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இனி வரக்கூடிய 30 நாட்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ்லாமியர்கள் அனைவருமே வந்து நோன்பு இருப்பாங்க. ஈவினிங் 6 மணிக்கு தான் வந்து சாப்பிடுவாங்க. இனி வரக்கூடிய 30 நாளும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டல்கள் எல்லாமே க்ளோஸில் இருக்கும். ஈவினிங் 4 மணிக்கு மேலே வந்து ஓப்பன் ஆகும். 4 மணிக்கு மேலே வந்து பார்சல் மட்டும் கிடைக்கும். உள்ளே உட்காந்து சாப்பிட்றதுக்கு வந்து அலௌடு கிடையாது. 6 மணிக்கு மேலே, அதாவது நோன்பு திறந்ததுக்கப்புறம் ஹோட்டல்களை உள்ளே உட்காந்து சாப்பிட்றதுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம வெளியில் போகும்போது தண்ணீர் குடிக்கவோ, ஜூஸ் குடிக்கவோ, இல்லை வேறு எதுவும் சாப்பிட்றதுக்கோ அதுக்கெலாம் வந்து அலௌடே கிடையாது. அந்த மாதிரி பண்ணுனீங்க அப்படின்னா போலீஸ் பிடிச்சாங்கன்னா உங்களுக்கு ஃபைன் அடிப்பாங்க. அதுக்கு வந்து அலௌடு கிடையாது. அஜ்னபிகள் யாரும் அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு, பொது வெளியில் சாப்பிட்றத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த 30 நாள் மட்டும். நீங்கள் வந்து ரூமுக்குள்ளே இல்லை உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் ஸ்டே பண்ணியிருக்க இடத்துல அதில் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து உங்களுக்கு அலௌடு, அதில் பிரச்சனை கிடையாது. பப்ளிக் பிளேஸ்க்கு நீங்கள் போகும்போது பொது வெளியில் தண்ணி குடிக்கவோ, ஜூஸ் குடிக்கவோ வேறு எதுவுமே வந்து பண்ணக்கூடாது. புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இந்தியாவில் நம்ம ஹோட்டலில் வந்து சமயங்களில் நம்ம வந்து பார்க்க மாட்டோம். எல்லா ஹோட்டலும் ஓப்பனில் இருக்கும். நம்ம சாப்பிட்டுக்கலாம், இது பண்ணிக்கலாம். இது முஸ்லீம் நாடுகளில் வந்து அவங்களுடைய ரூல்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது மாதிரி தான் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணணும். உங்களை அனுமதிச்சாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக உங்கள் வீட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறக்கூடிய இடத்துல உள்ளே வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் தெரியாமல். பொது வெளியில் வந்து சாப்பிட்றதுக்கு எதுக்கும் அலௌடு கிடையாது.